அடுத்த கட்ட வளர்ச்சி என்னவாக இருக்கணும்? திரு சிந்தனை செல்வன் ஒரு கருத்தை சொல்றாரு. முட்டையிலிருந்து கோழி குஞ்சு பொரிச்சுதான் ஆகணும், ஆனா ஒரு நாள் முன்னதாகவோ ஒரு நாள் பின்னதாகவோ ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை அவர் வைக்கிறார். அதுக்கான காலச்சூழல் சரியா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. திரு வன்னியரசோ அல்லது திரு ரவிக்குமார் உள்ளிட்டவர்களோ சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்களுடைய நலன் நம்ம அதை ரொம்ப சுருக்க வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்கிறேன். அவர்களுடைய நலன் என்று அவ்வளவு சுருக்க வேண்டாம் தான். நீங்க சொல்றது அது சரிதான், ஏற்புடையதான். ஆனா இயல்பாக ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட சீட்டு எண்ணிக்கையில தொடங்கும். அதற்கு பிறகு அந்த கட்சி அதிகப்படியான சீட்டுகளில் போட்டியிடணும் தானே விரும்பும். உதாரணமா விசிக முதல்ல உதயசூரியன் சின்னம், ரவிக்குமார் அவர்களே உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாரு. ஆனா அதுக்கு பிறகு தனி சின்னம், அதுல அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிடிவாதம் காட்டினாங்க, தனி சின்னம் கிடைச்சது, அந்த குறிப்பிட்ட சதவீத ஓட்டை வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமான தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக அவங்க மாறிட்டு வராங்க. அப்போ இயல்பாகவே அடுத்த கட்டம் என்னவா இருக்க முடியும்? அடுத்த கட்டங்கிறது அதிகாரத்தில் பங்கு என்பதா தானே இருக்க முடியும்.